நான் ஒரு பேச்சுக்கு தான் எலக்ட்ரிக் வண்டியை ரன்னிங்லேயே சார்ஜ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பின்னாடியே ஜென்ரேட்டரை கட்டி இழுத்துட்டு போகிறது அப்படின்னு சொன்னேன். பார்த்தா இங்கே நிஜமாவே அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வண்டி ஓடுது, பின்னாடி ட்ராலியில் வந்து ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ காரும் ஓடிட்டே இருக்கும், சார்ஜும் ஆகிட்டே இருக்கும். அருமையான ஐடியாவில் இல்லை. இந்த ரீலை நிறைய பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி இது இப்படி ஒர்க் ஆகுமா, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி போன ஃபேன் மூலமாக சார்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஃபேனை யாருப்பா கனெக்ட் பண்ணுவா, அதுக்கு பதிலாக ஒரு டைனமோ வாங்கி 4 வீல்லையும் மாட்டி விட்டோம் அப்படின்னா வண்டி ஓடிட்டே இருக்க போது, அதுலேருந்து இந்த டைனமோவும் சுற்றிட்டே இருக்க போது, அதுலேருந்து நம்ம சார்ஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தானே. ஸோ அப்படின்றப்போ அட்லீஸ்ட் வண்டியோட ஒரு 50% சார்ஜையாவது நம்ம யூஸ் பண்ணலாம் தானே அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஐடியாவெல்லாம் கொடுத்துருந்தீங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக ஒரு மெக்கானிக் அண்ணனும் வந்து இதை தான் சொன்னார். அது போக அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் இந்த கார்பரேட் கம்பெனி எல்லாம் இதை பண்ணாததுக்கு காரணம் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப வண்டியை வாங்கிட்டே இருக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஏமாற்றி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி அல்டிமேட் ஐடியாக்கள்லாம் வந்து சாத்தியம் இல்லையா அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கேல்குலேஷனில் டீசல் ஜென்ரேட்டரை பின்னாடி கட்டிட்டு போகிறதுலையும் ஒரு எஃபிஷியன்டான ரிசல்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து பின்னாடியே பார்ப்போம். முதல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் 3 மெயினான காம்போனன்ட் தான். ஒன்று பேட்டரி, இன்னொன்று மோட்டார், அதுக்கு அடுத்தபடியாக கண்ட்ரோல் சர்க்கியூட். இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் பிஎம்எஸ் மாதிரியான எல்லா விதமான கண்ட்ரோல் மாடியூல்ஸும் வந்துடும். அந்த காரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இயங்குறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த பேட்டரி மாடியூல் தான். அதே நம்ம இன்ஜின் வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகும், இல்லை அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரியில் ரன் பண்ண முடியும், ஆனால் ரொம்ப நேரம் ரன் பண்ண முடியாது, ஏன்னா பேட்டரி பேக் சின்னதாக இருக்கும். அப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சில சின்ன கண்ட்ரோல்ஸ்க்கும் மட்டும்தான் அந்த பேட்டரி வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையராக கார் ஓடுறதுக்கும் அது போக மற்ற எல்லா கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ்க்கும் வந்து அதுதான் பவர் சோர்ஸ். ஸோ இந்த மெயின் பேட்டரியிலேருந்து கிடைக்கக்கூடிய பவரை வச்சு தான் மோட்டாரை ரன் பண்ணுறாங்க. அந்த மோட்டாரில் கிடைக்கக்கூடிய ரொட்டேஷனல் எனர்ஜியை வச்சு தான் நம்மளோட வீல் வந்து சுற்றுது. ஸோ அதுதான் வந்து நம்மளை பல்வேறு இடங்களுக்கு இழுத்துட்டு போகுது. இந்த கான்செப்ட் கேட்கறதுக்கு என்னமோ ரிமோட் கார் கதை மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி சேம் தான். ரிமோட் காரில் எப்படி பேட்டரியை வச்சு வீலை சுற்றுறாங்களோ அதே கான்செப்ட் தான், கொஞ்சம் அப்கிரேடடான வெர்ஷன். பொதுவாக எலக்ட்ரிக் வண்டியில் ஹைவேல போகும்போது அந்த ரேஞ்ச் கம்மியாகிறது, அடுத்து எப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் வரும் அப்படின்ற மாதிரி பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ் மீட்டிங்ஸில் நீங்கள் இங்கிலீஷில் பேசணுமே அப்படின்னு நினைக்கும் போதும் ஒரு பயம் வரும். இப்போ என்னப்பா நீ சூப்பர் நோவாவை ரெக்கமெண்ட் பண்ண போகிற அப்படின்றது நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. பட் நான் ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். நிறைய இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்சஸில் வந்து ஜென்ரலாக வீடியோஸ் அனுப்புவாங்க, இல்லை பிடிஎஃப்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, நம்ம ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்விம்மிங் வீடியோஸ் மட்டுமே பார்த்தா போதாது. ஸோ அது நம்ம நீச்சல் குளத்தில் இறங்கி பயிற்சி பண்ணால் தான் முடியும். அதே மாதிரி இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றது இதை நம்ம பேசி பழகினா தான் நமக்கும் வந்து அந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வரும். ஸோ இதை டெய்லியும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் சூப்பர் நோவாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ், அன்லிமிட்டடாக ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி சூப்பர் நோவாவில் 24 மணி நேரமும் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஏஐ மூலமாக நீங்கள் எப்போ வேணாலும் தயக்கம் இல்லாமல் ஃப்ரீயாக இங்கிலீஷில் தப்பாக பேசி ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால் இனி வாட்ஸ்அப்பு, யூடியூப் வீடியோஸ்னு இங்கிலீஷை வேடிக்கை மட்டுமே பார்க்காம ப்ராக்டிக்கலாக பேசி தப்பு பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கற்றுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக 75% ஆஃபரோட சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக கற்றுக்குங்க. இந்த 80s 90s காலகட்டங்களில் சைக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக டைனமோ அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டைனமோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சைக்கிளோட வீலோட போய் கனெக்ட் ஆகும். வீல் சுற்றும் போது இந்த டைனமோவும் வந்து சுற்றும். அதுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் காயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது சுற்றும் போது அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். அதை வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சில லைட்டிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தணும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் டைனமோ இருக்குது. ஆக்சுவலாக அதோட பேர் டைனமோ கிடையாது, அல்டர்னேட்டர். ஸோ இந்த இன்ஜின் ரன் ஆகும்போது அதில் ஒரு பெல்ட் மூலமாக இங்கே ஒரு அல்டர்னேட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து அந்த அல்டர்னேட்டரை சுற்றுது. அதுலேருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. இந்த எலக்ட்ரிசிட்டி பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காகவும் அது போக மற்ற எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்காகவும் பயன்படுத்தப்படுது. இந்த டைனமோக்கும் அல்டர்னேட்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து டிசி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இது வந்து ஏசி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதை விட இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அல்டர்னேட்டரை பயன்படுத்துகிறாங்க. கம்மியான ஆர்பிஎம்லையும் இதால் ஒரு நல்ல வோல்டேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அல்டர்னேட்டராக இருந்தாலும் சரி, டைனமோவாக இருந்தாலும் சரி, கான்செப்ட் சேம் தான். அதுக்கு நம்ம வெளியிலேருந்து ஒரு ரொட்டேஷனல் எனர்ஜியை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்க போகுது. அந்த டைனமோவில் நம்ம பெடலை மிதித்து வீலை சுத்த வச்சு அது மூலமாக அந்த ரொட்டேஷனல் எனர்ஜியை கொடுப்போம். இங்கே இன்ஜின் ஓடுறது மூலமாக நமக்கு வந்து அந்த ரொட்டேஷனல் எனர்ஜி இதுக்கு கடத்தப்படுது. இங்கே இன்ஜின் எது மூலமாக ஓடுது? நம்ம போடக்கூடிய பெட்ரோலில். ஸோ அப்போ இதுக்கு பவர் சோர்ஸாக இருக்கக்கூடியது பெட்ரோல் தான்.
இந்த இன்ஜினோட ரன்னிங் அவுட்புட்டில் ஒரு பார்ட்டாக தான் நம்ம வந்து இந்த அல்டர்னேட்டரை கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோமே தவிர இந்த அல்டர்னேட்டரில் நமக்கு ஃப்ரீ எனர்ஜி அப்படின்றது உருவாகிறது கிடையாது. இதே கான்செப்ட் தான் நம்ம மோட்டாரில் உருவாகக்கூடிய அந்த ரொட்டேஷனில் அடிஷ்னலாக ஒரு டைனமோவையோ இல்லை அடிஷ்னலாக ஒரு அல்டர்னேட்டரையோ நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த மோட்டாருக்கு உருவாகக்கூடிய லோடு வந்து அதிகமாகும். ஸோ இந்த அதிகப்படியான லோடு காரணமாக அந்த மோட்டாருக்கு அதிகப்படியான பவர் தேவைப்படும். அந்த அதிகப்படியான பவரை அதோட ஃபியூவல் சோர்ஸான அந்த பேட்டரி அதிலிருந்து தான் அது எடுக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அல்டர்னேட்டருக்கு தேவைப்படக்கூடிய பவரை அந்த பேட்டரியிலேருந்தே நம்ம எடுத்து மறுபடியும் அந்த அல்டர்னேட்டர்லேருந்து பவரை ஜென்ரேட் பண்ணி மறுபடியும் அந்த பேட்டரிக்கே கொடுக்குறோம். இதைத்தான் அந்த மெக்கானிக் அண்ணன்ட்ட நானும் சொன்னேன். ஆனால் அண்ணன் நம்மளை விட ரொம்ப கிளவர். அவர் என்ன தெரியுமா கேட்டார், இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும். நான் கேட்குறது என்னென்னா, இப்போ வண்டி போய்கிட்டே இருக்குது, எப்போதுமே நம்ம ஆக்சிலரேஷன் அழுத்திட்டே இருக்க மாட்டோம். நம்ம வந்து சில நேரம் ஆக்சிலரேஷன் கொடுப்போம், தேவையில்லையா அதை விட்டுரும் போது அங்கே உருவாகக்கூடிய அந்த ஃப்ரீ ரன்னிங் இருக்கு இல்லையா, அது வந்து சும்மா சுற்றும் இல்லையா மோட்டருக்கு பவர் இல்லாமல். ஸோ அந்த பவரை நம்ம ஏன் அல்டர்னேட்டருக்கு கொடுத்து அதுல இருந்து பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கிளவரா கேட்குறாப்புல. அண்ணன் சொன்ன கான்செப்டுக்கு பேர் தான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்றது. சிம்பிளுங்க, நம்ம மோட்டாரா ரன் பண்றோமா, பேட்டரியை வச்சு மோட்டரை ரன் பண்றோமா, ஸோ அப்போ பேட்டரியை அந்த இடத்துல இருந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோட்டார் ஃப்ரீயா சுத்துதா, அந்த ஃப்ரீயா சுத்துறதுல இருந்து இந்த மோட்டாரை ஜென்ரேட்டரா மாத்தி அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கு பேர் தான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். இப்போ நம்ம கிட்ட 2 விதமான ட்ரில்லிங் மிஷின் இருக்கு. இது ரெண்டத்தையும் நம்ம ஒன்னோட இன்னொன்று கனெக்ட் பண்ணி ஒன்னுத்துல இருந்து நம்ம பவரை வந்து ஜென்ரேட் பண்ண போறோம், அதாவது ஜென்ரேட்டரா யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம இதில் உள்ள பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இம்பேக்ட் ரென்ச்சை தான் நம்ம வந்து ஜென்ரேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ட்ரில்லிங் மிஷினோட கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இம்பேக்ட் ரென்ச் சுற்றும், அதுலேருந்து அடியில் அந்த டெர்மினலில் நமக்கு சப்ளை வந்து கிடைக்கணும். அதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சுற்றிடலாமா? ஸோ கிடைக்கிற வேல்யூவை வந்து நம்ம மீட்டரில் மெஷர் பண்ண போகிறோம், டிசி வோல்டேஜில் மெஷர் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து டிசி ஜென்ரேட்டர்ஸ் தான். ஸோ அதனால் டிசியில் தான் செக் பண்ண போகிறோம். சுற்றி விடு. 14 வோல்ட், 14.3 வோல்ட்டெல்லாம் கிடைக்கும். ஓகே, பரவாயில்லையே, 14 வோல்ட் வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து ஒரு மோட்டார் தான். இதில் பேட்டரியை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொட்டேட் ஆக போகுது. ஸோ இந்த மோட்டாரை தான் நம்ம கைனட்டிக் எனர்ஜி கொடுக்கறது மூலமாக ஜென்ரேட்டராக மாற்றி இங்கே வோல்டேஜ் எடுத்தோம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட கார்லையும் வீல்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரொட்டேஷன், அந்த கைனட்டிக் எனர்ஜி அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அவங்க வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். அண்ட் இதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய வோல்டேஜை வச்சு நம்ம இந்த ட்ரில்லிங் மிஷினை மறுபடியும் சுற்ற வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது சுற்றுதா அப்படின்றத பார்க்கலாம். நான் ப்ரெஸ் பண்ணேன். ஆஹா, போதும் நிறுத்திக்கிறோம். என்ன ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. ஸோ நம்ம வந்து பெர்பெச்சுவல் மோஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதிலேருந்து இதை சுற்ற வச்சு இதில் பவரை ஜென்ரேட் பண்ணி திரும்ப அந்த பவரை வச்சு இந்த ட்ரில்லிங் மிஷினை நம்ம சுற்ற வச்சிட்டோம். பட் டெக்னிக்கலி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பேட்டரியில இருந்து தான் மொத்தத்துக்கும் பவர் வந்து சப்ளை ஆகுது. அதனால இது வந்து பெர்பெச்சுவல் மோஷன்லாம் கிடையாது. ஸோ டெக்னிக்கலி இது வந்து பாசிபிள் தான், ஆல்ரெடி இருக்குது. எல்லா கார்ஸ்லையும் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை வந்து கொண்டு வராங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னன்னா அதோட பேர்லேயே இருக்கு இல்லையா, பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம அந்த மோட்டார் ஃப்ரீ ரன்னிங்கில் இருக்கும்போது அதை நம்ம ஜென்ரேட்டராக மாற்றி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த மோட்டாரில் ஒரு லோடு வந்து உருவாகும். அப்படின்றப்போ அது வந்து வீலை வந்து ஸ்லோ பண்ணும். அதனால தான் அதை பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்மூத் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காது. அதனால தான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் கொடுக்கும்போது அதில் அந்த செலெக்ஷன் லெவலையும் கொடுத்துருப்பாங்க, L0, L1, L2, L3 அப்படின்ற மாதிரி. ஸோ L3னா மேக்ஸிமம் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கு, L0னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து அப்ளை ஆகாது. இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்தாப்புல. நம்ம எப்போவுமே எனக்கு வந்து திரும்ப ரிஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா வண்டி வந்து ஸ்லோ ஆகிட்டு ரொம்ப ஸ்லோவாகும், அடிக்கடி ஸ்லோவாகும் அப்படின்றப்போ ஸோ அதுவும் ஒரு வகையில் லாஸில் போய் முடியும். இதில் மேக்ஸிமமாக 15 to 20% அந்த அளவுக்கு தான் நம்ம எனர்ஜியை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும். மற்றபடி இது வந்து ஒரு அடிஷ்னல் பவர் சோர்ஸ், இது இன்ஃபினிட்டியாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜியை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த அல்டிமேட் அறிவாளி, இந்த ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிற அறிவாளி,
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BE6 அப்படின்னு சொல்லக்கூடிய காரை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. பின்னாடி வந்து ஒரு ஜென்ரேட்டர் அட்டாச் பண்ணி அவர் வந்து ரன்னிங்லேயே வந்து சார்ஜ் போட்டே போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் யூஸ் பண்ணக்கூடிய காரோட பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59 கிலோவாட் ஹவர்லையும் இருக்குது, 79 கிலோவாட் ஹவர்லையும் இருக்குது. நம்ம 59 கிலோவாட் ஹவர் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஸோ மோட்டாரோட மேக்ஸிமம் பவர் வந்து 170 கிலோவாட்ஸ் வரும். ஸோ அவர் போகக்கூடிய ஸ்பீடு வந்து ஒரு 80 கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் ரேஞ்சில் வந்து இருக்கலாம். இதுக்காக மோட்டார் பயன்படுத்தக்கூடிய பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18லேருந்து 22 கிலோவாட் அளவுக்கான பவரை வந்து மோட்டார் பயன்படுத்தும். ஸோ இந்த 18லேருந்து 22 கிலோவாட் பவரை வந்து கண்டினியூஸாக அந்த ஈவிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மினிமம் 25 kVA ஜென்ரேட்டராவது நம்ம பயன்படுத்தணும். ஆனால் அவர் வீடியோவில் காமிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி ஜென்ரேட்டர், அது ஒரு 5 kVA ஜென்ரேட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த 5 kVA ஜென்ரேட்டரில் மேக்ஸிமம் 5 கிலோவாட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவர் ரன் பண்ணுற அந்த 18 to 22 கிலோவாட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. சரிப்பா, அதுதான பிரச்சனை. நான் 25 kVA ஜென்ரேட்டரே போட்டுறேன் அப்படின்றப்போ என்னால் இன்ஃபினிட்டியாக சார்ஜ் போட்டுட்டு ஓட்டிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது நம்ம டீசல் இன்ஜினுக்கு போடக்கூடிய செலவை விட இந்த ஜென்ரேட்டருக்கு போட்டு ஜென்ரேட்டர்லேருந்து ஈவியை சார்ஜ் பண்ணி ஓட்டக்கூடிய செலவு வந்து கம்மி. அது எப்படின்னு சொல்கிறேன். 59 கிலோவாட் ஹவர் பேட்டரிக்கு 542 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9.1 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த ஜென்ரேட்டருக்கு 30 to 40% எஃபிஷியன்சி வச்சாலே 3லேருந்து 4 யூனிட் வரைக்கும் 1 லிட்டரு டீசலுக்கு வந்து கிடைக்கும். நம்ம மினிமமாக 1 லிட்டருக்கு 3 யூனிட் கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதை நம்ம கிலோமீட்டருக்கு 9.1க்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 27.3 கிலோமீட்டர்ஸ் கிடைக்குது. 1 லிட்டர் டீசலுக்கு 27 கிலோமீட்டர் மைலேஜ் பயங்கரமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது பூரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஒத்து பார்க்கும்போது தெரியுது, கனெக்டிங் 25 kVA டீசல் ஜென்ரேட்டர் டு ஏ EV இஸ் நாட் அ ஜோக் பிரதர். இட் இஸ் நாட் அ ஜோக். ஏன்னா அதோட வெயிட்டே 750 கிலோ வருது. ஒரு மினி கண்டெய்னர் சைஸுக்கு இருக்குது. அதை ஈவியில் பின்னாடி மாட்டி இழுத்துட்டு போகணும் அப்படின்னா அதிகப்படியான பவர் தேவை அந்த கண்டெய்னரையும் சேர்த்து இழுக்கிறதுக்கு. இங்கே 18 to 22 கிலோவாட் இருக்கிறது அப்படியே டபுள் ஆகி 50 கிலோவாட் அளவுக்கு பவர் வந்து தேவைப்படும். ஸோ அப்படின்றப்போ இந்த ஜென்ரேட்டர் வந்து பத்தாது, இல்லை இது உருவாக்கக்கூடிய பவரை வந்து இதுவே அடிச்சுக்கும். சரி, இந்த ஜென்ரேட்டர்னால எந்த பயனும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் மட்டும் அவர் எப்படி ஜென்ரேட்டர் கட்டி இழுத்துட்டு போகிறாரு அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே வரும். அங்கே யார் இழுத்துட்டு போகிறா? யாருமே இழுத்துட்டு போகல. அது ஒரு AI வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ மாதிரியான ஒரு வண்டி வந்து உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போகும். அதே மாதிரி நம்பர் பிளேட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் அது தெளிவாக தெரியும் அது ஒரு AI ஜென்ரேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ரியல் லைஃப்பில் யாரும் இப்படி பண்ணணும்னு நினச்சாலும் கூட அப்படி பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் சார்ஜிங் இன்டர்லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியாது. அப்படியே நம்ம பண்ணாலும் பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஸோ டிஸ்சார்ஜ் அண்ட் சார்ஜ் அட் டைமில் நடக்கும். அப்படின்றதுனால பேட்டரி வந்து ரொம்ப ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஜென்ரேட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து டர்ட்டி எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த ஜென்ரேட்டரால் பியூரான சைன் வேவையோ இல்லை பியூரான ஃப்ரீக்வன்சியையோ வந்து கொடுக்க முடியாது. அப்படின்றப்போ இதோட அவுட்புட்டே வந்து ஒரு மாதிரியான ஃப்ளக்சுவேட்டிங் அவுட்புட்டாக தான் இருக்கும். ஸோ அதை கொண்டு போய் நீங்கள் ஈவியில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட காம்போனன்ட்ஸு இல்லை PCB இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்த அல்டிமேட்டான ஐடியா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோலார் பவரை மாட்டிக்கிறது. சோலார் பவரை ரூஃபில் மாட்டிட்டோம் அப்படின்னா சார்ஜிங் போர்ட்டில் மாட்டிட்டு கண்டினியூஸாக நம்ம சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது. ரூஃப் பிளைனாக இருக்கக்கூடிய ஒரு வேனில் நீங்கள் சோலார் பேனல் மாட்டுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களால் ஒரு 1.3 கிலோவாட் அளவுக்கான பவரை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் அது வந்து ஆப்வியஸாக அடிஷ்னல் பவர் தான், அது எந்த விதமான லாஸ்லையும் வந்து வராது. அண்ட் சோலார் பேனலோட வெயிட்டும் கம்மி தான். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக சோலார் பேனல் மாட்டலாம். ஆனால் இந்த 1.3 கிலோவாட் சோலாரை வச்சு நீங்கள் அந்த 59 கிலோவாட் ஹவர் பேட்டரி ஃபுல்லாத்தையும் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 50 மணி நேரமாவது தேவைப்படும் அது ஃபுல்லாக சார்ஜ் ஆகி முடிகிறது. ஸோ சோலார் பேனல் மாட்டுறது குட் ஐடியா தான், ஆனால் கிடைக்கக்கூடிய பவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. சரி, எதனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை ஐடியாஸ்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா EV அப்படின்றது ஒரு பேட்டரி பேக்கை வச்சு தான் ரன் பண்ணக்கூடியது. அப்படின்றதுனால அதை ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷனில் போயிட்டோ இல்லை நம்ம வீட்டில் போட்டோ வந்து ஒரு லாங் டைம் அதை போட்டு சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம திரும்ப ரன் பண்ண முடியும். பெட்ரோல் போடுற மாதிரி டக்குன்னு டேங்கை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கிரேசியான ஐடியாஸ் உருவாகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சார்ஜிங் அப்படின்றதும் ஒரு பொட்டன்ஷியலான மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து பின்னாடி நடக்கும். ஆக்சுவலாக அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த சார்ஜர்ஸோட எண்ணிக்கை பத்தாமல் அந்த EVs வந்து க்யூவில் நிற்கும். ஸோ நீங்கள் போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் பல மணி நேரம் தள்ளி போய் தான் போவீங்க. இது வந்து நான் சாபம்லாம் கொடுக்கல, இது வந்து ப்ராக்டிக்கலான இஷ்யூஸ். நாளைக்கு நானும் வந்து ஒரு EV பைக்கோ இல்லை காரோ வாங்குறேன் அப்படின்னா எனக்கும் இந்த
பிரச்சனை ஏற்பட தான் செய்யும். அண்ட் இன்னைக்கு சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சில நிமிடங்கள் தான் ஆகுது போடுறதுக்கு, அதுக்கே வந்து ஒரு பெரிய லைன் நிற்கிறத பார்க்க முடியுது. அண்ட் இந்த இவி ஸ்டேஷன்ஸும் வந்து அதே மாதிரி மாறுறதுக்கு ரொம்ப நாள் இல்லை. அடுத்த விஷயம், ஒரு யூனிட்க்கு ஆகக்கூடிய சார்ஜஸ். நம்ம வீட்டில் சார்ஜ் போடும்போது பிரச்சனை கிடையாது, கம்மியான செலவு தான் ஆகும். ஆனால் அதே ஃபாஸ்ட் சார்ஜர்ஸில் போடும்போது, வெளியில் இந்த மாதிரி இவி ஸ்டேஷன்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸில் நீங்கள் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸை ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில வருடங்களில் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு அதிகப்படியான கிலோவாட் வந்து எடுக்கும். அதிகப்படியான கிலோவாட் எடுக்கும்போது அதுக்குன்னு தனியாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆட் ஆகும். அண்ட் அதோட காம்பனன்ட்ஸோட காஸ்ட்டும் வந்து அதிகமாக வரும். அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அதோட சார்ஜ் வந்து ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபாய் வரைக்கும் கூட சார்ஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கார் கூட கொடுக்கக்கூடிய சார்ஜர்ஸ் 7 கிலோவாட் 8 கிலோவாட் சார்ஜர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வீட்டில் மாட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் 3 ஃபேஸ் கனெக்ஷன் எடுத்து தான் மாட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா சிங்கிள் ஃபேஸில் 5 கிலோவாட் வரைக்கும் தான் அலோட் அப்படின்றதுனால 3 ஃபேஸ் எடுத்தால் தான் மாட்ட முடியும். இப்போதைக்கு இந்த எலக்ட்ரிக் வண்டிலாம் ஒரு லக்ஸுரி ஐட்டம் மாதிரி தான். அதாவது ஆயில் தீர்ந்து போகுது, இல்லை அதோட விலை அதிகமாகுது அப்படின்றதுக்காகலாம் இதை கொண்டு வரல. அதாவது இதை வந்து ஒரு அப்கிரேடாக தான் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சைனாவில் ஒரு அப்கிரேட் இருக்கோ இந்த எலக்ட்ரிக் வண்டிலாம், அதே மாதிரி இந்தியாவிலையும் இது வந்து ஒரு அப்கிரேட். இந்த அப்கிரேட் வந்து ஒரு டெக்னாலஜி அழியுது அதனால இது வருது அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த அப்கிரேட் வந்து பேரலாக இருக்கக்கூடிய ஒன்று. அதாவது ஃபோட்டோவே எடுக்கிறது இல்லை அப்படின்னாலும் 200 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய ஒரு கேமரா ஃபோன் வாங்குறோம் இல்லையா, அதே கதை தான். அண்ட் ஆனா பச்சை போட தூக்கிட்டு வந்துருவாங்க. பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஈவினால வந்து பொல்யூஷன் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, பொல்யூஷன் கம்மியாகுது அப்படின்னா அது அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. பேட்டரியை மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதனால உருவாகக்கூடிய வேஸ்ட்டு, காம்போனன்ட் வேஸ்ட்டு, அதை மைனிங் பண்ணுறதுக்காக உருவாகக்கூடிய அந்த கார்பன் எமிஷன்ஸு, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரியும். இதை தாண்டி நீங்கள் ஈவி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு அப்கிரேடாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் வாங்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை, உள்ளதை சொல்லிட்டேன். வாங்குறதும் வாங்காததும் உங்கள் கையில் தான். இவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.